வகுப்பில் நாம் கற்கப் போகும் பாடம் தகவல் அறியும் உரிமை சட்டம். தகவல் அறியும் உரிமை சட்டம் என்றால் என்ன? அதன் தன்மைகள் மற்றும் அதன் தோற்றம், வளர்ச்சி, அதன் உருவாக்க நிலைகள் பற்றி இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போறோம். முதல்ல தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சாலும் அதை நம்ம எத்தனை பேர் அதை பயன்படுத்துறோம்? சோ ஜனநாயக சமூகங்களில் ஒருவரிடமிருந்து தகவலை பெறுவது என்பது அனைத்து மக்களின் ஒரு சாதாரண அடிப்படையான நிலைதான். சோ தகவல் என்பது சாதாரண மக்களின் கைகளில் உள்ள மிகப்பெரிய அதிகாரம். இந்த அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுலதான் விஷயமே இருக்கு. சோ ஜனநாயகம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜனநாயக அமைப்பிலான ஆட்சி முறை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது வெளிப்படைத்தன்மையாகவும் மக்கள் நலனை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் இருக்கணும் அப்படிங்கிறதா மக்களினுடைய எதிர்பார்ப்பு. சோ இந்த வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லும் போது சுதந்திரமா சமூக அமைப்புல இருக்கக்கூடிய எல்லாரும் செயல்படக்கூடிய வகையில சுதந்திர தன்மையா அந்த சமூக அமைப்பு ஒருங்கிணைந்ததாக இருக்கணும் அப்படிங்கறதா அதனுடைய சாராம்சமா இருக்கு. இப்ப ரைட் டு நோ அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல சொல்லும் போது, தெரியும் உரிமை அல்லது தெரிந்து கொள்ளும் உரிமை. எனக்கு எதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நான் ஒரு சராசரி இந்திய குடிமகனாக எனக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது தெரியும் உரிமை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சிறு விளக்கம் கொடுக்குறாங்க. தெரியும் உரிமை அப்படின்னு சொல்றது மக்களால் பயன்படுத்தப்படும் போது மட்டும்தான் அது அந்த அரசாங்கத்தினுடைய அல்லது அந்த ஜனநாயகத்தினுடைய வெளிப்படைத்தன்மைக்கு உரிய விஷயமாக மாற்றப்படுகிறது. இப்ப இந்த ஜனநாயகம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நாட்டுல ஜனநாயக நாட்டுல நம்ம எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னா சாவர்னிட்டி, அதாவது மக்களினுடைய இறையாண்மை, மக்கள் இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மக்கள் இறையாண்மை கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள். அப்போ நாங்க அதாவது மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் என்ன செய்யறாங்க, எவ்வளவு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, லைக் ஒவ்வொரு நலத்திட்டங்களுக்கும் எவ்வளவு பணம் அவங்க முதலீடு செய்யறாங்க, அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது ஒரு இந்திய குடிமகனாக தன்னுடைய பிரதிநிதியை தேர்வு செய்த நபராக அது என்னுடைய அடிப்படை உரிமையாக கொள்ளப்படுகிறது. சோ உண்மையான ஜனநாயகம் அப்படின்னா என்ன? அரசாங்கத்தின் வெளிப்படையான பொறுப்பான செயல்பாட்டிற்கு என்ன வேணும், அவர்களிடம் இருந்து பெறப்படக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது இன்றியமையாததாக ஆகிறது. சோ ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் போது அது ஒரு சாதாரண விஷயமாக நினைக்கலாம் நாம. ஆனா அந்த தகவலை வைத்து ஒரு ஆட்சியாளரை நம்ம கேள்வி கேட்கலாம், ஒரு அதிகாரியை நாம கேள்வி கேட்கலாம், எந்த நிலையில் உள்ளவர்களையும் நாம கேள்வி கேட்கலாம். அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க கூடிய அடிப்படை விஷயம் நமக்கு இருக்கு. சோ தகவலை பெறுவதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய 4வது ஜனாதிபதியான ஜேம்ஸ் மோடிசன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பிரபலமான தகவலோ அல்லது அதை பெறுவதற்கான வழிமுறைகளோ இல்லாத ஒரு அரசாங்கம் ஒரு கேலி கூத்தான அல்லது ஒரு சோகத்திற்கான முன்னுரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அரசாங்கமே தேவையில்லை, அதனால மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் கிடைக்க போறது இல்லை அப்படிங்கறத அவர் சொல்றது. அது மட்டும் கிடையாது, அறிவு அப்படிங்கிறது அறியாமையை ஆளும். நம்ம எதுக்கு கத்துக்கிறோம்? நம்மளோட அறியாமையை போக்குறதுக்காக தான் நம்ம பாடங்களை தெரிஞ்சுக்கிறோம், பல விஷயங்களை கற்று தேர்வு பெறும். இதுல ஒரு மக்கள் தங்கள் சொந்த நாட்டை தாங்களே ஆளணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நாட்டை பற்றி, அந்த நாட்டினுடைய அதிகார நிலைகள் பற்றி தேவையான அறிவு, அதாவது தெளிவுறுதல் அப்படிங்கிறது தேவை. சோ இதுக்கு அவங்க தன்னை தயார்படுத்தி கொள்வதற்கு தகவல்களை தெரிந்து கொள்ளுதல், ஆட்சி நிலைகளினுடைய தகவல்களை தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுது. சோ எதெல்லாம் நீங்க சுதந்திரம்னு சொல்வீங்க? இங்க 4 முக்கியமான சுதந்திர நிலைகள் மட்டுமே விவாதிக்கப்படும். 1 பேச்சு சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம் மற்றும் தகவல் சுதந்திரம். இந்த 4 நமக்கு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மீனிங் தர மாதிரியே, பொருள் தர மாதிரியாகவே இருக்கும். ஆனா உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த 4னுடைய பொருளும் அதனுடைய விளக்க உரைகளும் வெவ்வேறாக இருக்கும். ஒரே மாதிரியானது கிடையாது. ஏன் அதை ஒரே மாதிரியானது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான விளக்கம் நான் கொடுக்குறேன். முதல்ல பேச்சு சுதந்திரம்.
பேச்சு சுதந்திரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன வேணாலும் பேசலாம், யார வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பா. பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு தனி நபரின் கருத்துக்களை, நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, தெளிவுபடுத்துறதுக்கு, மத்தவங்களுக்கு அத தெரியப்படுத்துறதுக்கு, தொடர்பு கொள்றதுக்காக பயன்படுத்தக்கூடியதுதான் பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறது. சோ இந்த பேச்சு சுதந்திரத்த வச்சு நான் யார வேணாலும் என்ன வேணாலும் பேசலாமா? கண்டிப்பா கூடாது. அடுத்தவர்களினுடைய மனதை அல்லது அடுத்தவர்களினுடைய சுய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வகையில நம்மளுடைய பேச்சு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது பேச்சு சுதந்திரமாக கருதப்படாது. 2வது கருத்து சுதந்திரம். கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத என்னுடைய கருத்துக்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்றது. பேச்சு சுதந்திரத்துல இருந்து இது எப்படி வேறுபடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பரந்த விரிவான கருத்துக்களை, அதாவது மத்தவங்கள பத்தி யோசிக்கிறதுல, சமூகத்தை பற்றி, அரசாங்கத்தை பற்றி, நம்மளை ஆளுபவர்களை பற்றி பேசுவதற்கும், எழுதுவதற்கும், என்னுடைய கருத்துக்களை அச்சிடுவதற்கும், அது பத்திரிகை வடிவத்திலேயோ இல்லது எழுத்துப்பூர்வமாக புத்தகங்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்துல எழுத்துப்பூர்வமாக அச்சிடுவதற்கும், அதை வெளியிடுவதற்கும் எனக்கு சுதந்திரம் உண்டு. பேசுறதன் மூலமாக, எழுதுறதன் மூலமாக, அதை அச்சிடுவதன் மூலமாக, அச்சிடப்பட்ட புத்தகங்களையோ அல்லது நோட்டீஸையோ நான் வந்து வெளியிடுவதன் மூலமாகவும் அது என்னுடைய கருத்து சுதந்திரமாக கருதப்படுது. சோ இந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய சைகைகள் மூலமாக கூட கருத்துக்கள் பரிமாறப்படலாம். ஒருவேளை அவங்களால பேச இயலாதவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கருத்தை எப்படி அவங்க பதிவு செய்வாங்க? அவங்களுடைய சைகைகள் மூலமாகவும் அவங்க தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். தகவல் சுதந்திரம். தகவல் சுதந்திரம் அப்படிங்கிறது, இப்ப எனக்கு தகவல் சுதந்திரம் இருக்கு, அதனால நான் யாருகிட்ட இருந்து என்ன தகவலை வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம், கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இதுவும் வரையறுக்கப்பட்ட நிலைகளில் மட்டுமே மக்களுக்கு அளிக்கப்படுது. என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க தகவல்களாக கேட்டு பெறலாம்? மாநில அதிகாரிகளிடம் உள்ள தகவல்களை நம்ம கேட்கறதுக்கு ஒரு தனி நபரா எனக்கு எல்லா அதிகாரமும், அதாவது எல்லா உரிமையும் உண்டு. சோ தனி நபரினுடைய கடந்த கால, நிகழ்கால அல்லது எதிர்கால செயல்பாடுகள் குறித்து நான் தெரியப்படுத்துறதுக்கும் எனக்கு வந்து அதுக்கான உரிமை வந்து வழங்கப்படுது. சோ அந்த உரிமையை நான் பெறும்போது, விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்கு இல்ல ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான தகவல் சுதந்திரம் நான் பெறப்படும் போது என்னெல்லாம் நடக்குது? சோ நான் தகவலை ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் தகவலை அணுகுறேன். அணுகுதல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன விஷயம் வேணும், யார பத்தி, அவர் ஒரு பர்டிகுலர் பர்சனை பத்தி நான் கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நபரை பத்தி நான் கேட்கிறேன் அப்படின்னா, எது அவர் சார்ந்த என்ன விஷயம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணும். சோ அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அணுகுறேன், தகவல்களை பெறணும் அப்படின்னு நான் கேட்கிறேன் அப்படின்னா, அவங்க எனக்கு அந்த தகவல்களை திரும்ப தரணும். சோ அது வந்து என்னுடைய தகவல் சுதந்திரமாக கருதப்படுது. சோ இந்த தகவல் சுதந்திரம் அல்லது தகவல்களுக்கான உரிமை அப்படிங்கிறது எப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது எப்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, 1946ஆம் ஆண்டு ஐநா பொது சபை முதல் கூட்டத்தில், அதாவது முதல் அமர்வில் அவங்க வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானம் வந்து 59 பிரிவு 1. அத வந்து என்ன ஏத்துக்கிறாங்கன்னா, தகவல்களுக்கான உரிமையை அந்த ஐநா சபை முதல் அமர்வில் ஏற்றுக்கொள்கிறது. என்னன்னு, அது ஒரு சராசரி மனிதனுடைய அடிப்படை தகவல் சுதந்திரம், அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி அந்த ஐநா சபையில தீர்மானம் நிறைவேற்றாங்க. சுதந்திரங்கள் வந்து நமக்கு வழங்கப்பட்டாலும் அத வந்து எல்லாருமே பயன்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். தகவல் சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது எங்க உருவாச்சுன்னா அமெரிக்கால தான். சோ அதனால அந்த தகவல் உரிமை சுதந்திரம் அப்படிங்கிற சொல் உருவானது அமெரிக்காவுக்கு தான் அதனுடைய நற்பெயர் வந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து 20ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில அமெரிக்கா உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வராங்க. ஒரு சொல்யூஷன் கொண்டு வராங்க. அதாவது அரசியல் அமைப்பின் முதல் திருத்தத்தை தகவல் அணுகும் உரிமையை இது வந்து தெளிவுபடுத்துது. இது அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றம் அரசியல் அமைப்பின் முதல் திருத்தத்தை தகவல் அணுகும் உரிமை அப்படிங்கறத அவங்க வந்து உறுதிப்படுத்துறாங்க. அது வரைக்கும் தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது பேச்சு சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் இந்த மாதிரிதான் இருந்ததே தவிர, மக்கள் தெரிந்து கொள்வதற்கான உரிமை அப்படிங்கிறது இங்க மறைமுகமாக தான் இருந்தது.
நேரடியா நான் எந்த தகவலையும் யாரிடம் இருந்தும் பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரமும் உரிமையும் எனக்கு வழங்கப்படாமல் இருந்தது. சோ இந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் அது தீர்மானமாக உறுதி செய்யப்பட்டது. சோ இதன் மூலமாக பழமையான தகவல் சுதந்திரம் என்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு ஸ்வீடிஷ் பத்திரிகையில வந்து அந்த சுதந்திர சட்டம் அப்படின்னு சொல்லி அந்த தகவல் உரிமைய வந்து சுதந்திர சட்டம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன் அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, விதிகளை அணுகிறதுக்கு அதன் உரிமைகள் பத்திரிகைகளுக்கு மட்டும் அவங்க மட்டும் அதை பப்ளிஷ் பண்ணணும், தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது நிலைமை கிடையாது. தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது எல்லாருமே பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த பயன்பாடு இங்க யூஸ் பண்றாங்க. சட்டப்படி அமெரிக்கன் ஐநா சபையில முதல் அமர்வுல உச்ச நீதிமன்றத்துல எல்லா தீர்ப்புகளும் கொடுத்ததுக்கு அப்புறம் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறமும் கூட 2 நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் உலகம் முழுவதும் இந்த தகவல் சுதந்திரம் அல்லது தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில தெரிவிக்கப்பட்ட விஷயமாக வளர்ச்சி அடைஞ்சது. கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகள் ஆயிருக்கு இந்த விஷயம் எல்லா தரப்பு மக்களையும் போய் சென்றடைவதற்கு. சோ அப்ப நம்ம இந்தியால இதை எப்ப வந்து செயல்படுத்துறாங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 19(1) ஏயின் கீழ் இதுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்கறாங்க. என்ன உத்தரவாதம் கொடுக்கறாங்க? பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான அடிப்படை உரிமை வந்து மறைமுகமாக உள்ளது. இதுல சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, கருத்தை நேரடியாக அறியும் உரிமை வந்து ஒரு சராசரியான குடிமகனுக்கு இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. சோ ஒரு ஜனநாயக அரசுல நான் வந்து அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை அதனுடைய தகவல்களை வெளியிடுவது, அவங்க கிட்ட இருந்து தகவல்களை பெறுவது என்னுடைய அடிப்படை உரிமையாக மாற்றப்படும் போது அது அந்த ஜனநாயக அரசினுடைய வெளிப்படைத்தன்மையை காமிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. சோ இங்க பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம். பேச்சு சுதந்திரம்னா நான் நினைக்கக்கூடிய விஷயங்களை மற்றவங்க கிட்ட பேசுறது என்னுடைய பேச்சின் மூலமாக தெளிவுபடுத்துறது. கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம், பேச்சின் மூலமாக மட்டும் கிடையாது, என்னுடைய தகவல்களை இல்லை என்னுடைய கருத்துக்களை அச்சிடுவதன் மூலமாகவும் அச்சிடப்பட்ட புத்தகங்களை வெளியிடுவதன் மூலமாகவும் நான் வந்து என்னுடைய கருத்துக்களை பரவலாக எல்லாத்துக்கும் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சோ இது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கும்போது ஒரு தனி மனிதனுடைய மனசாட்சிக்கு அவங்க வந்து அடிபணிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிற விஷயம் இங்கு தீர்மானிக்கப்படுது. அது சமூக ரீதியாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய சுய வாழ்க்கை, செல்ஃப் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிலையாக இருக்கட்டும், இதுல வந்து அவங்க வந்து அந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறத கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க முன்னிறுத்துறாங்க. சோ தகவல் அறியும் உரிமை என்பது மறுக்க முடியாத அடிப்படை உரிமையாகும். இது யாராலையும் உனக்கு இல்ல, எந்த ஒரு மனிதனுக்கும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்லவே முடியாது. அத வந்து யார் இன்னும் தெளிவுபடுத்துறாங்க அப்படின்னா 2006ஆம் ஆண்டு சப்ஜித் சர்மா மற்றும் கிருஷன் கோபால் அவங்களுடைய கூற்றின்படி தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது சமூக நலனுக்கான அவசியமான கருவியாகும். ஏன் இத சமூக நலனுக்கான அவசியமான கருவின்னு சொல்றாங்க? சோ நான் இருக்கக்கூடிய சமூக அமைப்பில் இல்லது என்னை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் ஜனநாயக ரீதியிலாக என்னை ஆட்சி செய்யறாங்களா? என்னுடைய உரிமைகள் என்னுடைய கடமைகள் சரியாக பாதுகாக்கப்படுகிறதா? நான் என்னுடைய கடமைகளை சரியாக செய்யறேனா? இல்ல என்னுடைய அதிகாரிகள் என்னை ஆள்பவர்கள் அவர்களின் கடமைகளை சரியாக செய்யறாங்களா? உரிமைகளை எதிர்க்கிறது மட்டும் கிடையாம மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இந்த உரிமை வந்து, அதாவது தகவல் அறியும் உரிமை வந்து ஒரு சிறந்த சக்தி வாய்ந்த கருவியாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2002ஆம் ஆண்டு தகவல் அறியும் சட்டத்தை நம்மளோட இந்திய நாடாளுமன்றத்துல நிறைவேற்றாங்க. இந்த சட்டம் எல்லாத்துக்கும் வந்து தெளிவுபடுத்துது. என்ன அப்படின்னா தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறாங்க. இது முதலாக இந்திய சட்டமன்றத்தால் இந்த உரிமை அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் அரசாங்கத்தால் இது செயலாக்கம் பெறவில்லை. அங்கீகரிச்சுட்டாங்க, ஆனா அதன் நடைமுறை செயல்பாட்டிற்கு நம்மளுடைய அரசாங்கம் கொண்டு வரவில்லை. ஏன் கொண்டு வரவில்லை அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நிறைய கேள்விகள் உண்டு. அதை நம்ம பின்வரும் வகுப்புகள்ல பார்க்கலாம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 2002ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட போதிலும் அது பின்பற்றப்படல. அதற்கு பதிலாக 2005ஆம் ஆண்டு இந்த தகவல் சுதந்திர சட்டம் 2002 என்பது மாற்றி அமைக்கப்பட்டு
தகவல் அறியும் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 அப்படின்னு சொல்லி இந்திய அரசியல் அமைப்பு நிர்வாக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இதை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. சோ அந்த 2005 அப்புறமாக தான், அதாவது தகவல் சுதந்திர சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டமாக மாற்றப்பட்ட பிறகுதான் அதுக்கு வந்து ஒரு புத்துயிர் வழங்கப்பட்டது, ஒரு புது வடிவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த 2005 இயற்றப்பட்ட ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஆர்டிஐ சட்டம் குடிமக்களுக்கு என்ன சொல்லுது? அரசாங்கம் அதனுடைய தகவல்களுக்கான கோரிக்கைகளை சரியான நேரத்தில் பதிலளிக்க வேண்டும். சோ மக்கள் கிட்ட இருந்து கோரிக்கைகள் வந்துச்சு அப்படின்னா, ஓகே இது அவங்க இப்படிதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அதை அலட்சியப்படுத்தாமல் அவங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருந்தாலும் அந்த கோரிக்கைகளுக்கான பதிலை உரிய நேரத்தில் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதற்கான விதிமுறை வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் விதி 19(1) பிரிவின் கீழ் அடிப்படை உரிமைகளில் ஒரு பகுதியாக இது தீர்மானிக்கப்படும். சோ இதன்படி ஒவ்வொரு குடிமகனும் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட விஷயமாக மாற்றப்படும். சோ இந்திய குடிமகன் மட்டும்தான் இந்த உரிமை இருக்கா? கிடையாது. இந்திய குடிமகன் அல்லாத குடியுரிமை பெறாத, அதாவது நம்ம என்ஆர்ஐஸ்ன்னு சொல்லுவோம், நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ், இந்தியர்கள், அதாவது குடியுரிமை பெறாத இந்தியர்கள் எந்த நபரா இருந்தாலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரிக்கைகளை தாக்கல் செய்யலாம். தாக்கல் செஞ்சு அதன் கீழ் அவங்க வந்து தகவல்களை பெறலாம். குடியுரிமை பெறாத இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்ட பிறகு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் யாருக்கு கூட பொருந்தும் அப்படின்னா, வரையறுக்கப்பட்ட நெறிமுறைகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கும் கூட இந்த சட்டம் வந்து, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து பொருந்தக்கூடிய விஷயமாக மாற்றப்படும். சோ ஆர்டிஐ, தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது மத்திய மாநில அரசுகள் கிட்ட இருந்து மட்டும்தான் நாம தகவல்களை பெறணும் அப்படிங்கிறது கிடையாது. மாறாக அரசு மானியங்கள் பெறக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தினுடைய உதவி அல்லது அரசாங்கத்தினுடைய மேற்பார்வையின் கீழ் செயல்படக்கூடிய எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவங்க இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி வெளிப்படைத்தன்மை, அதற்கான பொறுப்பு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இது பிளஸ் அவங்க நிர்வாகம் வந்து சிறந்ததா நல்ல முறையில நிர்வகிக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம உறுதி செய்வதற்கான தகவல்களை கொண்டு குடிமக்கள் அதற்கான அதிகாரங்கள் பெற்றிருக்காங்க அப்படிங்கறத இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் நமக்கு தெளிவுபடுத்துது. இந்த சட்டம் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பொதுமக்கள் மீது தானாக தகவல்களை வழங்குவதற்கும் அதனுடன் கிடைக்கும் ஆவணங்களை சரி பண்றதுக்கும், அதாவது நான் கேட்டாதான் இவங்க இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தரணும் அப்படிங்கிறது கிடையாது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசாங்கம் அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் சார்ந்த விஷயங்களை ஒரு அறிக்கையாக, அந்த ஆண்டினுடைய அறிக்கையாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ 2005 நிறைவேற்றப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி நாம எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தகவல்களாக பெறலாம், எதன் மூலமாக எப்படியெல்லாம் நம்ம தகவல்களை பெறலாம் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் தான், பட்டியல் தான் இங்க வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பதிவுகள், ஆவணங்கள், குறிப்புகள், ஈவன் நம்ம அதை வந்து மின்னஞ்சல்கள், மெயிலாகவும் நம்ம வந்து அதை பெறலாம். அது அறிவுரைகள், செய்தி குறிப்புகள், பதிவு பத்திரங்கள், இது எல்லாமே வந்து எழுத்து வடிவத்தில் கொடுக்கப்படக்கூடிய விஷயம். அதனால இது ஆதாரபூர்வமாக நம்ம இதை எந்த ஒரு விஷயத்துக்கும், நம்ம தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை கேள்வி கேட்கறதுக்கும் வந்து நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி தகவல் அறியும் உரிமை அப்படின்னா என்ன? இந்த சட்டத்தின் கீழ் நாம ஒருத்தர் அணுகிறோம், அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து, ஒரு அதிகாரியிடம் இருந்து தகவல்களை பெறணும் அப்படின்னா எந்த ஒரு காரணமும் நம்ம அவருக்கு வந்து சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அவருக்கு எனக்கு இந்த ரீசனுக்காக இது வேணும், எனக்கு இந்த பிரச்சனை, இதனால இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம அவருக்கு எந்த ஒரு விளக்க உரையும் நாம கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த பொது அதிகாரத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் உள்ள உரிமையை உள்ளடக்கியதாக மட்டுமே இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து அதன் கீழே பெறலாம் அப்படின்னு சொன்னா, வேலை சம்பந்தமான ஆவணங்கள், பதிவுகள், இதனுடைய ஆய்வுகள், இது பற்றின ஆய்வுகளை நான் அவங்க கிட்ட இருந்து கேட்டு பெறலாம். அல்லது பதிவுகளின் குறிப்புகள்,
அதை ஷார்ட் அவுட் பண்ணி இதுதான் பிரிஸ்கிரைப்டா அப்படின்னு சொல்லி அதுல இருந்து குறிப்புகளாகவும் நான் அவங்க கிட்ட இருந்து பெறலாம். இல்லையா, சான்றளிக்கப்பட்ட நகல்களாகவும் எடுத்துக்கலாம், சர்டிபிகேஷனாகவும் நான் அவங்க கிட்ட இருந்து அந்த தகவல்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி அந்த தகவல்களை நான் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தை 2005 கீழ் நான் பெற்றுக்கொள்கிறேன். சோ அப்போ ஒரு ஜனநாயக நாட்டிற்கு, ஒரு ஜனநாயக சமூகத்திற்கு தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது ஆக்சிஜன் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஆக்சிஜன் போன்றது அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி தகவல்களை, அதாவது அரசாங்கம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதனுடைய நிலைமை என்ன, அதனுடைய நிதிநிலை என்ன அப்படிங்கிறத பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்காம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், நம்மளுடைய வாழ்க்கை முறை பாதிக்கப்படும். அப்ப ஆக்சிஜன் எப்படி நமக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு நல்ல அரசாங்கம், ஜனநாயக அரசாங்கமா இருந்தாலும் சரி, இல்ல என்ன மாதிரியான அரசாங்க அமைப்பாக இருந்தாலும் சரி, அந்த சிறப்பான செயல்பாடுகளை அடையணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து தகவல்களை பெறுதல் அப்படிங்கிறது ஆக்சிஜன் போன்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த தகவல்களுக்கான உரிமை அப்படிங்கிறது எப்படி வந்து நீங்க அந்த கான்செப்ட வந்து எப்படி பகுப்பாய்வு செய்யலாம், அதுதான் வந்து கருத்தியல் பகுப்பாய்வு. அதாவது இந்த வார்த்தை எப்படி உருவாக்கம் பெற்றது, இல்ல எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தகவல் என்ற சொல் வந்து லத்தீன் வார்த்தைகளான இரு வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டது. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லும் போது ஃபார்மேஷன் அண்ட் ஃபார்மா, இந்த இரு வார்த்தைகளில் இருந்துதான் தகவல் என்ற சொல். இந்த இரு வார்த்தைகளும் லத்தீன் மொழி வார்த்தைகள். இந்த இரு வார்த்தைகளினுடைய கூட்டமைப்பு தான் தகவல் அப்படிங்கிற சொல் வந்து இதுல இருந்துதான் பெறப்பட்டதாக சொல்லப்படுது. அதாவது ஒன்றுக்கு வடிவம் கொடுத்து ஒரு வடிவத்தை உருவாக்குதல். ஒரு விஷயத்துக்கு நம்ம ஷேப் கொடுத்து அதை வந்து உருவாக்குறோம், அதுக்கு வடிவம் கொடுத்து அந்த வடிவத்தை நம்ம டெவலப் பண்றோம், வளர்க்கிறோம், அல்லது உருவாக்குறோம். அதை எப்படியெல்லாம் செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய பேச்சு, வெளிப்பாடு, அதாவது கருத்து சுதந்திரத்தின் மூலமாக நான் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் தான் ஒரு தகவல் என்னிடம் இருந்து மற்றவர்களுக்கு அந்த வெளிப்படை தன்மையின் மூலமாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தப்படுது அப்படிங்கறத சொல்றது. சோ வெளிப்படைத்தன்மைக்கான அதிகார நிலை என்ன அப்படிங்கறது மோரிசன் அவருடைய எழுத்துக்கள்ல சொல்றார். அவரோட கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஜனநாயக செயல்முறைகளில் அர்த்தமான பங்கேற்பு, அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில வந்து மக்களினுடைய பங்கேற்பு அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா தகவல் அறிந்த பங்கேற்பாளர்கள் தேவை. தகவல் அறிந்தவர்கள்னா என்ன? எனக்கு ஆட்சியாளர்கள் பத்தியோ, அதிகாரிகள் பத்தியோ, அதிகார நிலைகள் பற்றியோ எதுவுமே தெரியாம நான் அவங்கள போய் கேள்வி கேட்க முடியாது. ஏன் கேள்வி கேட்க முடியாது? நான் கேட்கக்கூடிய கேள்விகள் சில நேரங்களில் தவறாக போகலாம். எப்போ? முறையான தகவல்களை நான் தெரிந்து கொள்ளாமல் கேள்வி கேட்கப்படும் போது, அல்லது அந்த தகவலை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் போது அது மிகப்பெரிய தவறாக மாறும். சோ தகவல் அறிந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தகவல் வந்து எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கறத நான் மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும். சோ ஜான் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தகவல்களை வந்து இந்த மாதிரி வரையறுக்கிறார். என்ன? தகவல் அப்படிங்கிறது ஒரு செயல்பாடு. செயல்பாடு அப்படின்னு சொன்னோம்னா அந்த விஷயத்தை நாம எப்படி எல்லாம் செய்யறோம், நிறைவேற்றலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய நடைமுறை செயல்பாடுகளை இது குறிக்கும். தகவல் ஒரு வாழ்க்கை வடிவம். இது எப்படி நம்ம லைஃபுக்கு வந்து இப்படிதான் நம்ம பார்த்தோம். அந்த தகவல் அப்படிங்கறது ஒரு விஷயத்த உருவாக்கி வளர்த்து அதை வந்து நிலைப்படுத்துறது தான் தகவல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப இது வந்து நம்ம வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படை வடிவமாக மாற்றப்படுது. எது? தகவல்கள். தகவல் அப்படிங்கிறது ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தர் கிட்ட பேசுறதின் மூலமாக நம்மளுடைய கருத்துக்களையும் நம்மளுடைய விஷயங்களையோ தெளிவுபடுத்துவதன் மூலமாக ஏற்படுத்தக்கூடியது. அப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட இருந்து தகவல் பெறுறீங்க, உங்களுடைய தகவல்களை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது அது கண்டிப்பா ஒரு நல்ல உறவை வளர்க்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். சோ தகவல் என்பது ஒரு செயலாக்கம். ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மனங்கள், நம்மளுடைய மனங்கள் அல்லது பொருட்கள் அல்லது பிற தகவல்களுக்கு இடையிலான தொடர்பை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. இது மனித மனத்தில் மட்டும் உருவாக்கப்படக்கூடியது கிடையாது, அது மூவ் ஆகக்கூடியதும். இப்ப நமக்கு உருவாக்கிட்டோம், அது வளர்த்துட்டோம், அது ஒரே நிலையில தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்தடுத்த நிலைகளுக்கும் அது நகர்ந்து செல்லக்கூடியதுதான். சோ தகவல் அணுகல் என்பது அரசின் வசம் உள்ள தகவல்களை பெற குடிமகனின் திறன்
என வரையறுக்கப்படுது. யார் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ரைடர் அப்படிங்கிறவர் வந்து இந்த தகவல்களுக்கான உரிமையின் கீழ் தகவல் அணுகல் எண் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க. அதாவது அரசின் வசம், அது மத்திய அல்லது மாநில அரசாங்கங்களாக இருக்கலாம். அரசின் வசம் உள்ள தகவல்களை பெற குடிமகனின் திறன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வரையறுக்கிறாங்க. ஏன்னா தகவல்கள் பெறணும் அப்படிங்கறதுனால நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே வந்து வரையறுக்கப்பட்ட நிலைகளில் மட்டுமே இந்த தகவல்களை பெறும் உரிமை வந்து பொதுமக்களுக்கு வழங்கப்படுது. சோ ஒரு நல்ல ஆட்சியை நீங்க எப்படி வலுப்படுத்தலாம்? வலுப்படுத்துவதற்கான கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆட்சியினுடைய, அந்த அரசாங்கத்தினுடைய வெளிப்படைத்தன்மை, அவங்களுடைய பங்கேற்பு, மக்களோட அவங்க எப்படி பங்கு கொள்றாங்க அப்படின்னு அவங்களுடைய பங்கேற்பு, அதற்கான பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, மக்களினுடைய வாழ்க்கை நிலையை மேம்படுத்துறதுக்கு அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பொறுப்பு, இதெல்லாம் தான் ஒரு நல்ல ஆட்சியை வலுப்படுத்தக்கூடிய கொள்கைகளாக பட்டியலிடப்படுது. இது மட்டும் கிடையாது, அந்த ஆட்சியாளர்களினுடைய செயல்திறன், மக்களோடு இணைந்து பணிபுரியக்கூடிய ஒத்திசைவு, ஒருங்கிணைப்பு. ஓகே, இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு துடிப்பான ஆட்சியை, ஒரு அரசாங்கத்தை அவங்களால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அரசாங்கத்திடம் இருந்து நாம என்ன மாதிரியான தகவல்களை பெறுறோம்? தகவல் அணுகல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனநாயக ரீதியிலான பங்கேற்பு. திரும்பவும் அது எல்லா நிலைகளிலுமே வந்து அத நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. நிபந்தனைகளுக்கு அல்லது வரையறுக்கப்பட்ட விஷயங்களுக்கு மட்டுமே அந்த தகவல் பெறும் உரிமை அப்படிங்கிறது நமக்கு வழங்கப்படுது. இது பொதுமக்கள் அரசாங்க அதிகாரிகள் மீது ஜனநாயக கட்டுப்பாட்டை பயன்படுத்த முடியும். நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஓட்டு போடுற ரைட்டோட எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நம்ம யாரையும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஓட்டு போட்டதுக்கு அப்புறமும் கூட அரசு அதிகாரிகளையும் அரசாங்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் கிட்டதான் இருக்கு. ஆனா அது நம்ம நிறைய பேத்துக்கு தெரியறது கிடையாது. தெரிஞ்சாலும் அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யறது கிடையாது. சோ நிர்வாகத்திற்கும் அரசாங்க நடவடிக்கைகளுக்கும் அவங்களுடைய வெளிப்படைத்தன்மை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தும் போது அது ஒரு நியாயமான, நேர்மையான ஒரு அரசாங்க ஆட்சியாக மாற்றப்படும். சோ அப்ப மக்கள் வந்து எந்த ஒரு விஷயமும் தகவலும் கேட்கணும்ன்ற நிலை வந்து அவங்களுக்கு ஏற்படாது. ஏன்னா அந்த அரசாங்கம் தான் வெளிப்படைத்தன்மையோட செயல்படுது. அப்ப அவங்கள வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும்னோ, இல்ல அவங்க கிட்ட இருந்து தகவல்களை கேட்டு அவங்க கிட்ட கேள்வி கேட்கணும்ன்ற நிலையும் வந்து நமக்கு கிடையாது. சோ தகவல் பெறும் உரிமை இதுவரைக்கும் என்ன வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க, அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் பிரிவின் கீழ் ஒரு விண்ணப்பதாரர் எனக்கான தகவல்களை கோரிக்கைகளாக நான் கொடுக்கிறேன் அப்படின்னா, அவரை தொடர்பு கொள்வதற்கு தேவையான தகவலை மட்டும் கொடுத்தா போதும். லைக் என்னோட பேரு, என்னோட வீட்டு அட்ரஸ், என்னோட போன் நம்பர், என்னோட மெயில் ஐடி, அந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை மட்டும் கொடுத்தா போதும். மத்தபடி நான் என்ன வேலை பார்க்கிறேன், எந்த ஆபீஸ் அட்ரஸ், அதெல்லாம் வந்து உதாரணமா சொல்றேன். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நான் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து இங்க கிடையாது. சோ தகவல்களை கோர்றதுக்கு நான் எந்த காரணமும் இங்க சொல்லணும்ன்றது இல்லை. எனக்கு இது பத்தின தகவல்கள் வேணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கோரிக்கைகளை, என்னுடைய பேரு, என்னுடைய முகவரி, என்னுடைய தொலைபேசி எண், என்னுடைய மின்னஞ்சல், இதை மட்டும் அவங்களுக்கு தெரியப்படுத்தினா போதும். ஏன்னா அப்பதான் அவங்க கிட்ட இருந்து வர வேண்டிய தகவல்கள் நமக்கு வந்து சேரும். ஒண்ணு மெயிலுக்கு வரும், இல்ல அட்ரஸ்க்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இதை ஏற்படுத்தும். இந்த சட்டம் வந்து பல ஆவணங்களையும் விவரங்களையும் பொது களத்துக்கு கொண்டு வருது. அதாவது பொது நிலைக்கு வந்து கொண்டு வருது. மக்கள் மத்தியில தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த உரிமை வந்து, தகவல் அறியும் உரிமை வந்து பயனுள்ளதாக கருதப்படுது. சோ இதுக்கு அரசியலமைப்பு ரீதி, அதாவது சட்டப்பூர்வமாக வரையறுக்கப்படக்கூடிய சட்ட வரம்புகள் என்ன? தகவல் அறியும் உரிமை சட்டம்ல நீங்க எந்த பேசிஸ்ல, என்ன கிரைட்டீரியாலலாம் நீங்க வந்து தகவல்களை பெறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 இதன்படி பொதுவான அவதானிப்பு, அதாவது என்னன்னா எந்த ஒரு தகவலையும் பெற யாரும் கட்டாயப்படுத்தப்படக்கூடாது. இது பொது நலனுக்காக மட்டும்தான் நாம வந்து இந்த அரசாங்கத்தினுடைய வெளிப்படைத்தன்மை, அதனுடைய பொறுப்புணர்வு, அதனுடைய அதிகார நிலைகள், இது எல்லாத்தையும் உறுதி செய்யறதுக்காக மட்டுமே இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நாம வந்து தகவல்களை பெறணும். ஆனா இதுல சில விதி விலக்குகள், சிலர் இதுவும் ரிலாக்சேஷனும் வந்து கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க
இந்த தகவல்களை வெளியிடுறது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டுள்ளது. அதை பொறுத்த அளவுக்கு மக்களுக்கு அதை பெறுறதுக்கு மக்களுக்கு உரிமை கிடையாது. தடை செய்யப்பட்ட தகவல்கள் அப்படின்னா என்ன? இப்ப அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை வந்து கேட்டு பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி அதற்கான தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அது நாட்டினுடைய பாதுகாப்பு நிலையை பாதிக்கும். யாரு வேணாலும் நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை கேட்டு அது பொது தளத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அது நம்மளோட எதிரிகளுக்கோ இல்லை நம்ம அழிக்க நினைப்பவர்களுக்கோ வந்து அது சாதகமான விஷயமா போயிடும். சோ அந்த மாதிரியான தகவல்களை வெளியிடுவதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் சில விதிவிலக்குகள் அவங்களுக்கு கொடுக்கிறது. அதை வந்து தடை செய்யப்பட்ட விஷயமாக அவங்க வச்சிருக்காங்க. அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு 19(2) என்ன சொல்லுது? அதாவது 19(1)(a) அதாவது ஏயின் படி குடிமக்கள் அடிப்படை உரிமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டம். இது பேச்சுரிமை, வெளியிடும் உரிமை மற்றும் தகவல் பெறும் உரிமை இது எல்லாத்தையுமே இந்த சட்டம் வந்து உள்ளடக்கி இருக்கு. சோ தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 8 படி வெளிப்படுத்தப்படாத பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தகவல்களை அதாவது மக்கள் வந்து தகவல்களை பெறுவதற்கான உரிமைகளினுடைய வரம்புகளை இங்கதான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, ஏற்படுத்துறாங்க. தகவல்களை பெறுவதற்கான கட்டுப்பாடுகள் இங்கு ஏற்படுத்தப்படுது. பிரிவு 8 வெளிப்படுத்தப்படாத பிரிவு குடிமக்களுக்கு தகவல்களை வழங்குவதற்கான கடமையிலிருந்து பொது அதிகாரிகளை விடுவிக்கிறது. சோ பிரிவு 8 படி நீங்க வந்து அதிகாரிகளிடம் இருந்து எந்த தகவல்கள் ஏதாவது தகவல்களை பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த தகவல்களை வெளியிடுவதற்கு அதிகாரிகள் மறுக்கலாம். அதை வந்து அவங்க வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது சட்டத்துல முக்கியமான பகுதியாக, அதாவது பிரிவு 8 அப்படிங்கிறது சட்டத்துல மிக முக்கியமான பகுதியாக கருதப்படுது. ஏன்னா விதிவிலக்கு அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லும் போது அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்துறது இங்கதான். தகவல்களுக்கான கோரிக்கைகளை அதிகாரிகள் நிராகரிக்கிறது எப்பவுமே யூஸ்வலா நடக்கிற விஷயமா கூட இருக்கலாம் ஒரு சில இடங்கள்ல. ஏன்னா தனது துறை சார்ந்து தகவல்களை கேட்கிறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் தயக்கம் காட்டலாம் தகவல்களை வெளியிடுவதற்கு. ஆனா இந்த பிரிவு 8 கீழ் மட்டும்தான் அவங்க தகவல்களை வெளியிடுவதற்கு மறுப்பு தெரிவிக்கலாம், இல்ல வரைமுறைகள் பின்பற்றப்படலாமே தவிர மற்ற எந்த விஷயங்களுக்கும் அவங்க அதை பின்பற்றக்கூடாது. சோ எந்த ஒரு குடிமகனும் கொடுக்க வேண்டிய கடமை இல்லை. யாருனாலும் கேட்ட தகவலை கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பிரிவு 8 படி கட்டாயம் கிடையாது. தகவலை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது பார்ஷியாலிட்டி, அதாவது பாரபட்சம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நாட்டினுடைய இறையாண்மையும் பாதுகாப்பு, அதனுடைய ஒருமைப்பாடை, ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய வகையில் ஏதாவது தகவல்கள் கேட்கிறாங்க, கோரிக்கைகள், தகவல்களுக்கான கோரிக்கைகள் பெறப்படுது அப்படின்னா அத வந்து அவங்க உடனே அந்த தகவலை தெரிவிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அதை தெரிவிக்கிறதுக்கு மறுப்பும் கூட அவங்க தெரிவிக்கலாம். பொதுவா இது பொருளாதார நலன் அல்லது வெளிநாடுகள் மற்ற மாநிலங்களுடனான உறவுகளை வலுப்படுத்துறதுக்கு வழிவகுக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தகவல் அப்படிங்கிறது ஒரு உறவு அப்படின்னு சொல்றோம் கொள்கைகள்ல. சோ தகவல் அப்படிங்கிறது ஒரு உறவு அப்படின்னா இது எதுக்கெல்லாம் வழிவகுக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கும் வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்களோடு நம்மளோட உறவை மேற்கொள்றதுக்கும் இது வழிவகுக்குது அப்படின்னு சொல்லணும். இப்ப வெளிப்படைத்தன்மை அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது நாட்டினுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது நாட்டினுடைய அடிப்படை மனிதன், அதாவது அடிப்படை மக்கள் வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான். இந்த தகவலை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது ஒருத்தரினுடைய சிறப்பு உரிமை. அவங்களுடைய உரிமையை மீறும் செயலாக பாராளுமன்றமோ அல்லது மாநில சட்டமன்றத்திடமோ இருந்தோ தகவல்கள் பெறப்படணும்ன்ற நிலையில இருக்கும்போது அது அவங்களுடைய உரிமை மீறலாக கருதப்படுது. ஒரு நபருக்கு அவருக்கான நம்பிக்கைக்குரிய உறவில் என்னெல்லாம் கிடைக்குமோ, அதாவது நம்பிக்கைக்குரிய உறவு அப்படின்னு சொன்னா நம்பகமான தகவல், அக்கறை, அவங்கள வந்து இன்னும் அடுத்த நிலைக்கு உருவாக்கணும் அப்படிங்கிற நிலை, இது எல்லாம் வந்து இங்கதான் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. சோ அதற்கான உத்தரவாதம் கொடுக்கிறது அப்படிங்கிறது இங்கதான். இதுக்கு தகவல்களை பெறுவதன் மூலமாக
மற்ற வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்களுடனான உறவுகளை வளர்ப்பதற்கும், அவர்களுக்கான நம்பிக்கையை கொடுப்பதற்கும், அவர்களிடம் இருந்து ஒரு உத்தரவாதம், ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஒரு கேரண்டி வந்து நமக்கு வந்து கிடைக்குது. என்ன, நபரினுடைய வாழ்க்கை அவங்களுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய பாதுகாப்பை பாதிக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம கொடுக்க கூடாதுன்னு சொல்றது மாதிரி, ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்பிற்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய தகவல்களையும் நம்ம வெளியிடாம இருக்கணும். இது பாதுகாப்பு காரணங்களுக்காக மட்டும் இல்லாம, நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அவங்களோட நம்பிக்கையை வளர்க்கும் அப்படின்னு சொல்லி. அந்த நம்பிக்கையுடன் வழங்கப்பட்ட தகவல் அல்லது உதவியின் ஆதாரத்தை அடையாளமாக கொண்டதுதான் இந்த தகவல், அதாவது தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறது சொல்றாங்க. சோ அகெயின், தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 22 என்ன கொடுக்குறாங்க மக்களுக்கு, அதன் கீழ் என்ன விதிமுறைகள் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனநாயகத்தின் உண்மையான ஆட்சியாளர்களுக்கும் குடிமக்களுக்கும் தகவல்களை மறுப்பதற்கு பிறகு சட்டங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் பயன்படுத்தப்படக்கூடாது. சோ 2 பேத்துக்கும் இப்ப இங்க வந்து முக்கியமான உறவு நிலையில இருக்கக்கூடியது ஆட்சியாளர்களும் குடிமக்களும் தான். இவங்க 2 பேத்துக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றம், ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தகவல்களை தெரியப்படுத்துறது, தகவல் பரிமாற்றம் மறுக்கப்படும் போது அது சட்டங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நீங்க வந்து உறுதி செய்றீங்க அப்படின்னு சொன்னோம்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 22 என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டம் இயற்றும் சட்ட பிரிவு ஒன்றை வந்து இவங்க உருவாக்குறாங்க. சோ சட்ட பிரிவு ஒண்ணு கிரியேட் ஆகும்போது அதுல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும், சின்ன சின்ன நுணுக்கங்களும் வந்து இங்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கும். சோ அப்ப அதன் மூலமா அவங்க என்ன செய்யலாம், அதிகாரப்பூர்வமாக நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அதனுடைய ரகசியங்கள் எதெல்லாம் நம்ம வெளியிடணும், எதெல்லாம் நம்ம வெளியிட கூடாது அப்படிங்கிற இந்த விதிமுறைகள் வரையறுக்கப்படுறது இங்கதான் வந்து நடக்குது. ஓகே, சோ இப்ப இது தவிர எந்த சட்டத்தின் மூலமாகவும் வேற எந்த விஷயங்களையும் வந்து நீங்க நடைமுறைப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது இங்க முடியாத விஷயமாக இருக்கும். சோ இந்திய சாட்சிய சட்டம் 1872 என்ன சொல்றாங்கன்னா, அரசின் விவகாரங்கள், அரசு சார்ந்த விவகாரங்கள், அவங்களுடைய பதிவுகள், தொழில்துறை தகவல்கள், இது தொடர்பான சான்றுகளை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏன்? இது எல்லாமே நாட்டினுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய பொருளாதார நிலை, இத சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தொழில்துறை தகவல்களை வந்து நம்ம வெளியிடுறோம் அப்படின்னா, அதுல வந்து சில கான்பிடென்ஷியலான, அதாவது ரகசியத்தன்மை பாதுகாக்கக்கூடிய தகவல்களும் கேட்கக்கூடிய நிலை வந்து ஏற்படும். நம்மளுடைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ, இன்னும் 2 வருஷத்துல என்ன கம்பெனிஸோட எல்லாம் நம்ம டைப் வச்சுக்க போறோம், எந்த கம்பெனிஸ் எல்லாம் இங்க வந்து தொழில் நிறுவனங்கள் வந்து தொடங்க போறாங்க, இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் ஒருத்தர் கேட்கும்போது அது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அது நம்ம நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சட்டத்தின் பிரிவு 123 படி சம்பந்தப்பட்ட துறை தலைவர்கள், அதாவது எந்த துறையிடம் இருந்து எந்த யாரிடம் இருந்து நாம் தகவல்கள் பெறப்படணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களோட அனுமதியின்றி மாநில விவகாரங்கள் தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான பதிவுகளும் பெறப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஆதாரத்தை வழங்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ வழங்கப்பட்ட விஷயங்களை நீங்க வெளியில பொது தளத்துக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா அது எகைன் நாட்டினுடைய பாதுகாப்பு பிரச்சனைக்கு காரணமான விஷயமாக மாற்றப்படும். சோ இந்திய சான்றுகள் சட்டம் 124, 125 மற்றும் 126 இந்த 3 பிரிவுகளின்படி சலுகைகள் பெற்ற தகவல் தொடர்புகளை வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டத்தின் பிரிவு 124 என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு பொது அதிகாரியையும், எந்த ஒரு பப்ளிக் ஆபீசரையும் தன்னோட பணி சம்பந்தமான நிலையில் பெறப்பட்ட தகவல் தொடர்புகளை வெளியிடக்கூடாது. நான் ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட ரகசியத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டிய தகவல்கள் கிடைச்சது அப்படின்னா நான் அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த கூடாது. அது என்னுடைய பணி சார்ந்த நிலையாக கருதப்படுது. இப்படி இருக்கிறதுனால
இப்போ நான் எனக்கு கிடைச்ச விஷயத்த நான் வெளிப்படுத்தாம இருக்கேன்னா, அது வந்து நாட்டினுடைய வெளிப்படைத்தன்மையை பாதிக்கக்கூடிய விஷயம்ன்றது கிடையாது. ஏன் அத நான் வெளிப்படுத்தாம இருக்கேன் அப்டின்னா, நாட்டினுடைய நலனை பாதுகாக்கணும் அப்டிங்கிறது மட்டும் தான் என்னுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கும். எந்த ஒரு நபரும் தான் செய்த குற்றங்கள் தொடர்பான தகவல்கள கோர்ட்டுக்கோ, மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ, காவல் அதிகாரிகளுக்கோ அல்லது வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கோ தொடர்பு கொள்ளணும் அப்டின்னா, அது 124 பிரிவு சாரி 125 வந்து தடை செய்யுது. அதேபடி 126 வந்து என்ன செய்றாங்க அப்டின்னா, வழக்கறிஞர்கள், வழக்குரைஞர்கள் இவங்க எல்லாம் தொழில்துறை நபர்களுடன் அவர்களது வாடிக்கையாளருடன் தொடர்புடைய தொழில்துறை தகவல்களை வந்து அவங்க தொடர்பு படுத்தக் கூடாது. தொடர்புடையதாக தெளிவுபடுத்தக் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சட்டப்பூர்வமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பிசினஸ் மேனுக்கோ, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்கோ, ஒரு குற்றவாளிக்கோ, குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கோ நீங்க தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா, அது சட்டவிரோதமான விஷயங்களை அல்லது சட்டவிரோதமான நிகழ்வுகளை ஏற்படுத்துறதுக்கு வழிவகை செய்யும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக சொல்லப்படுது. சோ இதன் கீழ் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 இந்த சட்டம் வந்து என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, மின்னணு தரவுகளை அதாவது இப்ப நம்ம கூகுள்ல, ஆன்லைன்ல எல்லாமே சர்ச் பண்ணி ஈஸியா எடுக்கிறோம் அப்படின்னா, அத வந்து ஒழுங்குபடுத்தணும். என்ன மாதிரியான விஷயங்கள் இதுல வந்து நம்ம குடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கணும். அப்ப எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அதாவது கணினி மூலமாக செயல்படக்கூடிய எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, கணினியில இருந்து நான் எனக்கான தகவல்களை சேகரிக்கிறேன். ஒரு துறை சார்ந்தோ, இல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழோ நான் வந்து தகவல்களை சேகரிக்கிறேன் அப்படின்னா, அந்த தகவல்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். நான் வந்து என்னுடைய சுய லாபத்திற்காக நான் அதை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற நிலை கிடையாது. அதை நான் சரியான முறையில், சரியான நிலையில் அதனுடைய பயன்பாட்டை பயன்படுத்தணும். சோ இப்ப இந்த சட்டத்தின்படி பிரிவு 72 அகைன் ரகசியத்தன்மை மற்றும் தனி உரிமை இதற்கான அபராதம் விதிக்குது. நீங்க ரகசியத்தன்மை மீற தவறினாலோ அல்லது தனி உரிமையை மீறினாலோ அதற்கான அபராதம் பெனாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து விதிக்கப்படும். சோ இதன் கீழ் பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டம் நமக்கு என்ன சொல்லுது? தரவுகளின் ரகசியத்தன்மை மற்றும் தனி உரிமை இதற்கு கீழ் இதன் கீழ் நீங்க அபராதம் விதிக்கிறீங்க அப்படின்னா இந்த சட்டங்களின் விதிகளின்படி மின்னணு பதிவு அப்படிங்கிறது புத்தகம், பதிவு, கடித பரிமாற்றம் இது எல்லாமே நீங்க தகவல் ஆவணமாக ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது பிற பொருட்களையும் நீங்க இது மாதிரி பராமரிக்கலாம். சோ தகவல் ஆவணங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க? எப்படி நீங்க அதை சேர்த்து வைக்கிறீங்க? அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்படுது. சோ ஒரு நபர் 2 ஆண்டுகள் நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனை அல்லது 1,00,000 ரூபாய் நீட்டிக்கக்கூடிய அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து அவருக்கு பனிஷ்மெண்டா கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்க என்ன அவங்க வந்து அத வந்து எப்படி கையாளுவாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து நாம சொல்லிக் கொடுக்கணும். சோ இப்ப இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 நமக்கு வந்து எதை தெளிவுபடுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாதாரண மக்கள் வந்து கணினி மூலமாக பெறப்படக்கூடிய விஷயங்களை அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு அல்லது அந்த கணினி மூலமாக நான் ஒரு விஷயங்கள் எல்லாம் சேகரிச்சு நான் ஒரு வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா, அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க போறேன்? அதுல ரகசிய தன்மையை எப்படி பாதுகாக்க போறேன்? இல்லாச்சின்னா அதை ஒழுங்குபடுத்தி அதனுடைய நிலைப்பாட்டை எப்படி நான் அவர்களிடம் கொண்டு செல்றது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 கீழ் வந்து பெறப்படும். சோ இந்த சட்டம் பொதுவா எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான். தகவல் தொழில்நுட்பம்ங்கிறது இன்ஃபர்மேஷன் வந்து தகவல்களை மின்னணு தரவுகளில் இருந்து தகவல்களை எப்படி பெற்றுக்கொள்கிறேன்? அதற்கான பராமரிப்பு முறைகள் என்ன? அந்த கணினி மூலமாக பெறப்பட்ட தரவுகள் எல்லாம் முறையாக இருக்கா? அந்த நிறுவனத்தினுடைய அனுமதி இல்லாமல் நான் கணினியிலிருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நான் என்னுடைய என் மூலம் சேகரிக்கப்பட்ட தகவல்களாக நான் வந்து பொது தளங்களில் வெளியிடக்கூடாது. சோ அப்படி வெளியிட்டால் அது தண்டனைக்குரிய சில விஷயமாக கருதப்படும். சோ நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது
ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கினோம் அப்படின்னா அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம்? சோ இப்ப நீ அடுத்து நம்ம வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்துல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு சாதாரண மக்கள் என்ன நிலைகள் எல்லாம் சந்திக்கிறாங்க. இப்போ சிம்பிளா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அவங்களிடமிருந்து பெறப்படக்கூடிய கோரிக்கைகளுக்கு முறையான அதிகாரிகளிடமிருந்து குறித்த நேரத்தில் பதில்கள் வந்து பெறப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இப்ப இதுதான் அவங்களுடைய கொள்கைகளாக, அவங்களுடைய வழிமுறைகளாக இருக்கு அப்படின்னா, அவங்க இத கடைபிடிக்கிறாங்களா? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்படக்கூடிய கோரிக்கைகள் அனைத்திற்கும் முறையான தகவல்கள் மக்களிடம் சென்றடைகிறதா? நீங்க எதுக்கெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கட்டுப்பாடுகள்னு சொல்றாங்க இல்லையா? என்ன மாதிரியான தகவல்களை பெறுவதற்கெல்லாம் மக்களுக்கு ஒரு சாதாரண மக்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. ஈவன் அது மக்களுக்கு மட்டும் கிடையாது, அதிகாரிகளுக்கும் கூட சில கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கிறாங்க. எதுக்காக? தன்னிடம் பெறப்படக்கூடிய கோரிக்கைகள், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தன்னிடம் பெறப்படக்கூடிய கோரிக்கைகள் அனைத்திற்கும் குறித்த நேரத்தில் அவங்க பதில் கொடுக்கணும். அப்படி கொடுக்க தவறும் பட்சத்தில் அவங்க வந்து அதை நிராகரிக்கிறதுக்கோ அல்லது தகவலை தெரிவிக்க மறுக்கிறதுக்கோ சரியான காரணங்கள் வந்து தெரிவிக்கப்படும். அதுக்கான காரணங்கள் வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய பொருளாதார நிலை, நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி, இதையெல்லாம் பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அவங்க அந்த தகவல்களை தெரிவிக்கிறதுக்கு மறுக்கணும் அல்லது நிராகரிக்கணும். அது இல்லாத கட்டங்களில் தன்னுடைய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய விஷயங்களாகவோ அல்லது தன் துறை சார்ந்த தவறுகளை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நான் என்னுடைய பார்வைக்கு கீழ் வரக்கூடிய கோரிக்கைகளை நான் நிராகரிப்பதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி செயல்பட்டேன் அப்படின்னா அது வந்து சட்டப்படி தவறான விஷயமாக கருதப்படும். இப்போ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 வந்து நமக்கு என்ன சொல்லுது? தகவல் அப்படிங்கிறது வெளிப்படுத்துறது, தகவலை ஒருத்தர்கிட்ட இருந்து நான் பெறேன் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கக்கூடிய தகவலை வெளிப்படுத்துவது மட்டும் கிடையாது, அது அவருடைய சிறப்பு உரிமையும் கூட. சிறப்பு உரிமையை நான் மீறும் போது அது பாராளுமன்றத்திலோ அல்லது மாநில சட்டமன்றம் சார்ந்த விஷயங்களாகவோ அது இருக்கலாம். அல்லது நம்பிக்கைகள், ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே அது வந்து தகவல் அப்படிங்கிறது ஒரு உறவு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அடிப்படை வந்து நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வர்த்தக ரீதியாக, அதாவது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை, டிரான்சாக்ஷன்ஸை நம்ம பார்க்கும்போது வர்த்தக ரீதியிலான ரகசியங்கள் பிசினஸ்ல வந்து கண்டிப்பா அது அரசு துறை சார்ந்ததாகவோ அல்லது தனியார் துறை சார்ந்ததாகவோ எப்படி இருந்தாலும் கூட அந்த ரகசிய தன்மை அப்படிங்கிறது அவங்க கண்டிப்பா கடைபிடிச்சுதான் ஆகணும். முழுக்க முழுக்க நம்ம வெளிப்படை தன்மை அப்படின்னு சொல்லும் போது டிரான்ஸ்பரன்சின்னு சொல்றோம். அது வந்து நம்ம முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே ஓப்பன் ஸ்டேட்மெண்டா அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது, கொடுக்கவும் கூடாது. அந்த நிர்வாகத்திற்கென்று அல்லது அந்த அரசாங்கத்திற்கென்று சில ரகசியமான விஷயங்கள், அல்லது ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய நிலை வந்து அவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அப்ப இந்த நிலை அவங்க நீடிச்சு இருக்கணும், இல்ல இந்த நிலையை அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அது சார்ந்த தகவல்களை பெறுவது மக்களுக்கு வரையறுக்கப்பட்ட விஷயங்களாக கொடுக்கப்படுது. அப்போ ஒரு தனி நபரை பத்தி நான் இன்ஃபர்மேஷன் கேட்கிறேன். நம்ம சொல்லியிருக்கோம் அவருடைய பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். இப்போ நான் ஒரு பிசினஸ் ஒரு தொழில் நிறுவனம் நடத்துறேன் அப்படின்னு சொன்னேன்னா என்னுடைய தொழில் நிறுவனம் சார்ந்த விஷயங்கள், கடந்த காலம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, என்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் நான் முன்னக்கூடியே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ்ல என்னுடைய ஃபியூச்சர் அடுத்த நிலைக்கு நான் எப்படி என்னுடைய நிறுவனத்தை எடுத்து செல்ல போறேன் அப்படிங்கிற விஷயத்த டாக்டர்ஸ் எல்லாம் நான் வந்து வெளிப்படுத்திட்டேன் அப்படின்னா அப்ப மத்தவங்க வந்து அதை ஈஸியா காப்பி பண்ணுவாங்க. அவங்க எடுத்து அதை அவங்களுடைய நிர்வாகத்துல பயன்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதெல்லாம் இல்லாம நான் வந்து என்னுடைய நிறுவனத்தினுடைய வளர்ச்சியில மட்டும் கவனம் செலுத்தணும், இல்லை என்னுடைய நிறுவனத்திற்கு என்று தனிப்பட்ட கொள்கைகள், தனிப்பட்ட வழிமுறைகள், திட்டங்கள் இது எல்லாத்தையும் நான் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா என்னுடைய நிறுவனத்திற்கென்று அல்லது என்னுடைய அரசாங்கத்திற்கென்று சில ரகசியத்தன்மை, சில ரகசியங்களை நான் கடைபிடித்தே ஆக வேண்டும். அப்படி நீங்க செய்ய தவறும் பட்சத்துல
நீங்க வந்து ஒண்ணு அந்த அரசாங்கம் வீழ்ச்சி அடையலாம், இல்ல அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி வந்து குறையலாம். அடுத்த நிலைக்கு போக வேண்டிய கட்டம் வந்து தள்ளி போகலாம். மத்தவங்க வந்து நம்மள ஈஸியா ஓவர்டேக் பண்றதுக்கு அது அவங்களுக்கு வந்து சுலபமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இந்த மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய, அதாவது பொதுமக்களினுடைய நலனுக்கு, நாட்டினுடைய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த தகவல்களையும் வெளியிடுவதற்கு அரசு அதிகாரிகளோ அல்லது மத்திய அரசாங்கங்களோ வந்து உறுதி அளிக்க கூடாது. இப்படி உறுதி அளிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதற்கு தகுதியான அதிகாரிகளால் மட்டுமே அந்த உறுதி வந்து கொடுக்கப்படும். யாருக்கு? எந்த துறையிடம் இருந்து நான் அதற்கான தகவல்களை பெற விரும்புகிறேனோ, அல்லது எந்த துறையிடம் இருந்து எனக்கான தகவல்கள் பெறப்படணுமோ, அந்த துறை சார்ந்த முறையான அதிகாரிகளிடம் இருந்து எனக்கான உத்தரவாதம் அப்படிங்கிறது பெறப்படணும். அப்படி பெறப்படாமல் தவறும் பட்சத்தில் அது யார் வேணாலும் குடுக்கலாம். நான் ஒரு வந்து சாதாரண ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டா இருந்துட்டு, நான் வந்து இல்ல நான் அந்த தகவல வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் யாருக்கும் நான் உத்தரவாதம் அளிக்க முடியாது. அப்படி அளித்தால் அது சரியான சட்டத்திற்குட்பட்ட உத்தரவாதமாக இருக்கவும் முடியாது. சோ அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணும்போது, ஒரு நபரினுடைய நம்பிக்கைக்கு உறவ மெயின்டெயின் பண்றோம், ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுல நம்பிக்கை அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அப்ப நம்பிக்கைக்குரிய உறவுல கிடைக்கக்கூடியதெல்லாம் என்ன நமக்கு கிடைக்கும்? தகவல்கள் அப்படிங்கிறது லைக் அது ஒரு மிகப்பெரிய கடல். கடல்ல இருந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் தான், அல்லது குளத்துல இருந்து நமக்கு தேவையான தண்ணி மட்டும் தான் வந்து நம்ம எடுத்துக்குவோம். அதுல தண்ணி நிறைய இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது. ஓகே. சோ எனக்கு என்ன விஷயம் வேணும்? எனக்கான தகவல் எழுது எந்த துறை சார்ந்த, எந்த அதிகாரி சார்ந்த, எந்த நிலைப்பாடு சார்ந்த அல்லது எந்த திட்டங்கள் சார்ந்த தகவல்கள் எனக்கு பெறப்படணுமோ, அந்த தகவல்களை மட்டுமே நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரிக்கைகளாக பெற்று கோரிக்கைகளை அனுப்பி நான் அதிகாரிகளிடமிருந்து அதற்கான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இதற்கான வெளியிடுவதற்கான அதிகாரம் இல்ல. அந்த தகுதியான அதிகாரியிடம் இருந்து மட்டும்தான் அந்த அங்கீகாரம், உத்தரவாதம் வந்து அளிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காமனா தகவல்கள் அப்படிங்கிறது பொது நலனுக்காக, அதாவது என்னுடைய சுய லாபத்திற்காக இல்லாமல் ஒரு நிறுவனத்தினுடைய நலனுக்காகவோ அல்லது ஒரு சமூகத்தினுடைய நலனுக்காகவோ நான் ஒரு தகவலை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த தகவலை வெளியிடுவதற்கு நிர்வாகமோ அரசு அதிகாரிகளோ எந்த தடையும் இல்லாமல் அதற்கான உத்தரவாதம் வந்து அவங்க கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு இண்டிவிஜுவல் பெனிஃபிட்டை விட, ஒரு தனி மனிதனுடைய அவர் அடையக்கூடிய பயனை விட பொதுமக்கள் சார்ந்த விஷயம், அரசு அதிகாரிகளால பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அரசாங்கத்தால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற நிலை வரும்போது அவங்க என்ன பண்ணலாம், அவங்க வந்து அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து பொதுநலன் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்வதற்கான விஷயங்களாக நாம இங்கே சொல்றோம். சோ அப்ப இந்த உத்தரவாதம் கொடுக்கிறதும் கொடுக்காம இருக்கிறதும் அரசு அதிகாரியினுடைய அல்லது அரசாங்கத்தினுடைய தனிப்பட்ட விருப்பமோ விருப்பத்தை பொறுத்து கிடையாது. அது அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு மக்கள் வந்து எது சம்பந்தமான கேள்வி கேட்கிறாங்களோ அது சார்ந்த பதில்களை கொடுக்கலாமா வேண்டாமா, இது வரையறுக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு கேட்கிறாங்களா, இல்ல வரையறுக்க விதிமுறைகள் அந்த விதிவிலக்குகள் அளிக்கப்பட்ட விஷயங்களுக்கு இவங்க தகவல்கள் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நாம அதை நிராகரிக்கலாம். இல்ல வரையறுக்கப்பட்ட விஷயம் தான், இது வந்து எல்லாருமே கேட்கக்கூடியதான், இது காமனா வெளிப்படைத்தன்மை நிறைந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்லும்போது நாம அதை அவங்களுக்கு ஈஸியாவே அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம். சோ அப்ப இது உள்நாடுகள்ல மட்டும் கிடையாது, வெளிநாட்டுல இருந்தும் நமக்கு இந்த நம்பகமான தகவல்கள் அப்படிங்கிறது பெறப்படுது. இப்ப அயல் நாடுகள்ல இருந்து நமக்கான தகவல்கள் என்னவா இருக்கலாம்? நம்ம எது மாதிரியான தகவல்கள் வெளிநாடுகளில் இருந்து பெறப்படுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாடுகள்ல வாழக்கூடிய இந்தியர்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்காங்க. ஓகே, எல்லா நாடுகள்லயும் இந்தியர்கள் பரவி இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு அவங்க சார்ந்த விஷயங்கள் இல்ல அவங்களுடைய வாழ்வியல் முறை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது சம்பந்தமாக அந்த குறிப்பிட்ட அயல் நாட்டு அல்லது வெளிநாட்டு அரசாங்கத்திடம் இருந்து நாம் பெறப்பட வேண்டிய தகவல்கள் என்ன,
அப்ப நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் அவங்க வந்து குடுத்துருவாங்களா? அப்படின்னா, அவங்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் வந்து இருக்கு. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து ஓவராலா எல்லாத்துக்குமே வந்து எல்லா நாடுகளிலேயுமே பின்பற்றப்பட்டாலும் கூட, நீங்க கேட்கக்கூடிய தகவல்கள் வந்து எது சார்ந்து இருக்கு? எதை அடிப்படையாக கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அத நம்ம சொல்ற மாதிரியே நாட்டினுடைய பாதுகாப்பு, அதனுடைய பொருளாதார வளர்ச்சி, தொழில் முறைகள் சார்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க அதுக்கு விதிவிலக்கு குடுப்பாங்க. அப்படி இல்லாம இருக்கும் பட்சத்தில் மட்டும் தான் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பொது நலனுக்காக அ மக்கள் மக்கள் ஒரு சமூகம் இல்ல பொதுமக்களினுடைய நலனுக்காக கேட்கப்படக்கூடிய கோரிக்கைகள் அல்லது தகவல்களுக்கு நம்ம பதில் குடுக்கணும்னு சொல்றோம். சோ அப்ப நம்ம வந்து இந்தியா வெளிநாடு வாழ் இந்தியர்களினுடைய வாழ்வியல் சம்பந்தமாக அல்லது அவங்களுடைய பொருளாதார நிலை சம்பந்தமாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு அந்த நாட்டினுடைய அரசாங்கத்திடம் இருந்து நமக்கு நம்பகத்தன்மையுடன் நம்ம அதாவது யார்கிட்ட இருந்து அந்த தகவல்கள் முறையாக பெறப்படணுமோ அவங்க கிட்ட இருந்து நம்பகமான வழிமுறைகளில் நமக்கான தகவல்கள் கிடைக்கப்படுது. இப்ப தகவல் அப்படிங்கிறது ஒரு நபரினுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பாதுகாப்பு இது 2த்துக்கும் ஆபத்து விளைவிக்க கூடியதாக இருக்கக்கூடாது. சோ ஒரு தனி நபருடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய வாழ்க்கை முறையில, அவங்களுடைய பணியினுடைய தன்மை, இத பாதிக்கிற மாதிரியான விஷயங்களா இருந்துச்சு அப்படின்னா, நான் அந்த கேட்கக்கூடிய தகவல்கள் வந்து அந்த அதிகாரி வந்து மறுக்கலாம். ஒரு விஷயத்த வெளிப்படுத்துறதுனால, ஒரு தனி நபரினுடைய வாழ்க்கையோ, அவங்களுடைய பாதுகாப்புக்கோ அச்சுறுத்தல் ஏற்படும்போது, அந்த பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்படும்போது, நான் வந்து அந்த தகவலை வெளியிடாமல் அதற்கான நம்பகத்தன்மையை நான் வந்து கடைபிடிக்கலாம். சோ இந்த பாதுகாப்பு நோக்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்பிக்கையோட நாம குடுக்கக்கூடிய தகவல் இப்ப நான் என்கிட்ட ஒரு கோரிக்கை வருது அப்படின்னா, அதுக்கான தகவல்களை நான் குடுக்குறேன் அப்படின்னா, அந்த தகவல்கள் வந்து உண்மையானதாக இருக்கணும். ஏன்னா இது வந்து பொது தளத்துல வெளியிடப்படக்கூடியது. நான் ஒருத்தருக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன்னா, அந்த இன்ஃபர்மேஷன வச்சு அவங்க வந்து அதிகாரிகள கேள்வி கேட்கலாம். இல்ல அத வந்து பொது தளத்துல வந்து பேசலாம். அவருடைய கருத்தாக அதை பதிவிடலாம். என்ன வேணாலும் அவங்க வந்து செய்யலாம். சோ அந்த மாதிரி பொது தளத்திற்கு அந்த விஷயங்கள் கொண்டு செல்லப்படும்போது, அது நான் என் மீது கொண்ட நம்பிக்கையை இழக்கக்கூடிய வாய்ப்பாக அது ஏற்படுத்தக்கூடிய நிலைமை வந்து இங்க இருக்கக்கூடாது. சோ இப்ப வரைக்கும் நமக்கு வந்து ஓவராலா ஒரு ஐடியா கிடைச்சுது. தகவல் உரிமை அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, அதனுடைய வார்த்தை பயன்பாடு லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அமெரிக்கா தான் இதற்கு வந்து முக்கியமான பிறப்பிடமாக இருக்கு. ஐநாவோட முதல் அமர்வில இதுக்கு தீர்மானம் நிறைவேற்றி குடுத்தாலும் கூட, கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகள் கழித்து தான் இது வந்து உலகம் எங்கிலும், உலக நாடுகள் அனைத்திற்கும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தகவல் சுதந்திரம் அப்படிங்கிற விஷயம் வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட, இன்னமும் அதனுடைய நடைமுறை விதிகள் என்ன? எத இப்ப நம்ம பார்த்த மாதிரி, எதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும், எதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, அதனுடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னமும் நமக்கு வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய புரிதல் வந்து இன்னும் நமக்கு நெறையவே தேவைப்படுது. சோ அப்ப அத நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னும் நம்ம வந்து அடுத்தடுத்த வகுப்புகள் வரும்போது, தகவல் அறியும் உரிமை சட்டம், அதனுடைய விதிமுறைகள், அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னெல்லாம் நம்ம கேட்கலாம், எதெல்லாம் வரையறுக்கப்பட்ட விதிமுறைகளாக இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இனி வரும் வகுப்புகள்ல வந்து நாம தெரிஞ்சுக்க போறோம். சோ அதுவரைக்கும் இப்போ தகவல் அறியும் உரிமை அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. இத பொறுத்து இனி அடுத்து வரும் வகுப்புகள்ல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத நாம வந்து பொறுத்திருந்து அடுத்த வகுப்புகள்ல சந்திப்போம். வணக்கம்.